அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பு முழுமையாகவே மேலை தத்துவம் சார்ந்தது. கீழை தத்துவம் சார்ந்து இதில் ஒரு சின்ன அறிமுகம் அல்லது ஒரு உரை ஆற்றுறதுக்கு காரணம் நான் இங்கே வந்திருக்கேங்கிறது மட்டும்தான். இந்த சிலபஸில் எல்லாம் இது கிடையாது. இது முழுக்க முழுக்க அஜிதனுடைய வகுப்பு. இந்த அறிமுக வகுப்பு முடிந்த உடனே ஒன்று உங்களுக்கு புரிந்திருக்கும். மேலை தத்துவம் என்று சொல்லக்கூடியது இன்று அறிவியலோடு மிக நெருக்கமாக தொடர்பு கொண்டிருக்கு. உதாரணமாக ப்ரீ சாக்ரட்டிஸ் சொல்லக்கூடிய காலகட்டங்களில் இருந்த ஐரோப்பிய தத்துவ ஞானிகள் எதையெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி எதையெல்லாம் நீங்கள் கெமிஸ்ட்ரியில், ஃபிசிக்ஸில், பயாலஜியில் பேசுகிறோம் அதில் வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க. அதன் பிறகு அந்த துறைகள் அதிலிருந்து பிரிஞ்சு போகுது. அப்புறம் நீங்கள் அரிஸ்டாட்டில் ஆரம்பிக்கும் போதே அதிலிருந்து ஒரு பெரும் பகுதி பிரிஞ்சு சயின்ஸ் மாதிரி அனலிட்டிக்கல் மெத்தட் அதுக்குள்ளே போயிட்டு, அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ராக்கெட்டு வானத்திற்கு போகிறது போல் தன்னுடைய எடையை கழட்டி விட்டுக்கிட்டே தத்துவம் வந்துட்டுருக்கிறத தான் நம்ம ஐரோப்பாவில் பார்க்குறோம். தொடர்ச்சியாக வந்து தத்துவத்திலிருந்து துறைகள் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டே இருக்கு. நான் வந்து கல்லூரியில் படிக்கக்கூடிய காலத்தில் பெர்னார்ட் ரசல் வந்து பரவலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆளாக இருந்தார். நான் ஸ்கூலில் படிக்கும்போதே எங்கள் வகுப்பில் பெர்னார்ட் ரசலை பற்றி சொல்லியிருக்காங்க. உலகம் முழுக்க கவனிக்கத்தக்க ஒரு தத்துவ ஞானியாக அவர் கருதப்பட்டார். கல்லூரி காலத்தில் ஓரளவுக்கு நான் வந்து காமர்ஸ் படித்ததுனால, அப்புறம் அதில் லா இருந்ததுனால ஏன் வயிற்றுக்கட்டு எங்களுக்கு கிளாஸில் அடிப்படக்கூடிய பேராக இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மாணவனிடம் இன்றைக்கு உலகம் முழுக்க கவனிக்கக்கூடிய தத்துவ ஞானி யார் அப்படின்னு கேட்டால், த ஃபிலாசபர் அப்படின்னு உலகம் முழுக்க கவனிக்கக்கூடிய ஒரு ஆள் இல்லாமட்டார். அது ஃபிலாசபி இல்லாமல் ஆனதுக்கல்ல, ஃபிலாசபி இன்னும் நுணுக்கமாக இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அது அறிவியல் உட்பட வேறு துறைகளோட பகுதியாக உதாரணமாக இப்போ இலக்கியத்தில் நாங்கள் அதிகம் கவனிக்கக்கூடியவர்கள் தெரிதா, மோரியன் போன்ற தத்துவ ஞானிகள் தான் சொல்லணும். ஆனால் அவங்க லிங்குவிஸ்டிக்ஸுங்கிற ஏரியாக்குள்ளே தான் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அது மாதிரி அறிவியலுக்குள்ளேயும் தத்துவ ஞானிகள் ஒர்க் பண்ணுறாங்க. ஆக தத்துவம் என்பது தொடர்ச்சியாக வந்து தன்னிலிருந்து அறிவியலை ஒவ்வொன்றாக விலக்கி 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 தூய தத்துவம் என்ற இடத்துக்கு வந்து அதன் பிறகு வேறு இடத்துக்கு நகர்ந்துட்டுருக்கு. இன்றைக்கி தூய தத்துவம் என்ற ஒன்று உருவாகி அதிலிருந்து மறுபடியும் அறிவியல் தான் வந்து தத்துவத்துடைய முக்கியமான சிக்கலை எதிர்கொள்கிறது. மேலை தத்துவம் என்பது அதனால் ஒரு அறிவியல் சார்ந்த புரிதல் இல்லாமல் மேலை தத்துவத்துக்குள்ளே போக முடியாது. இப்போ இன்றைக்கி ஒரு அறிமுக வகுப்பு எடுக்கும்போதே ரிலேட்டிவிட்டி தியரி உடனடியாக வந்துடுது. அப்புறம் பயாலஜியில் கூடிய கான்சியஸ்னஸ் என்ன, மூளை நரம்பியல் என்ன, மூளை என்ன சொல்லுது இங்கிற பற்றி. இப்போது ஆலிவர் சாக்ஸ்ங்கிற ஒரு அறிஞர் எடுத்துக்கிட்டால் அவரை நியூரோ சயின்டிஸ்ட் சொல்கிறதா இல்லை ஃபிலாசபர்னு சொல்கிறதா என்று கேட்டால் ரெண்டும் தான். ஆக மேலை தத்துவம் என்பது முழுக்க முழுக்க அறிவியலோடும் வேறு வேறு சோஷியாலஜிக்கல் துறைகளோடும் சிக்கலாக கலந்துருக்கு. இங்கே நிறைய பேர் கணிப்பொறி துறை சார்ந்தவளாக இருக்கலாம். உங்கள் துறையில் இருக்கக்கூடிய அடிப்படை கேள்விகளுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா ஃபிலாசபிக்குள்ளே போயிடுவீங்க. அதுவும் ஃபிலாசபி டீல் பண்ணக்கூடிய விஷயந்தான். அப்சல்யூட்லி எது டாட்டா அப்படின்ற கேள்விக்குள்ளே போனாலே ஃபிலாசபிக்குள்ளே வந்துடும். சிஸ்டம் என்ன அப்படிங்கிற கேள்விக்குள்ளே போனாலே ஃபிலாசபிக்குள்ளே வந்துடும். இப்போ மீடியாவில் தாங்க இருக்கக்கூடிய ஏஸ்தட்டிக்கலான எல்லா கேள்வியும் ஃபிலாசபிக்குள்ளே வந்துடுது. ஆகவே மேலை தத்துவம் என்பது மிக சிக்கலாக விரிந்து 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 பறந்து எல்லா துறைகளையும் தொட்ட பிறகு எல்லா துறைகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய இன்னொரு ஒரு தாவலை நோக்கி காத்திருக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்குது. ஆனால் இந்திய தத்துவம் என்பது அப்படி அல்ல. இந்திய தத்துவம் மிக தொடக்க காலத்திலேயே அறிவியல் சார்ந்த கேள்விகளுக்குள்ளே போகவே இல்லை. மிக தொடக்க காலத்தில் அறிவியலுக்கு பின்னாடி அறிவியலாக கருதப்படக்கூடிய சில அடிப்படை வினாக்கள் அதை எழுத்தியிருக்கு. மெட்டீரியல்னால் என்ன, காலம்னா என்ன, பிரகிருதினா என்ன, புருஷன் செல்ஃப்னா என்ன, இந்த கேள்வியில் எழுப்பியிருக்கு. ஆனால் அதன் பிறகு அது 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அடைந்த எல்லா வளர்ச்சியுமே பியூர் ஃபிலாசபிங்கிற கான்செப்டுகளை மட்டும்தான் இருக்குது. 13, 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு
ஐரோப்பிய தத்துவத்தை போல எந்த ஒரு வளர்ச்சியற்றதாக தேக்க நிலையை சேர்ந்ததாக தான் இந்திய தத்துவம் இருக்குது. இந்திய தத்துவத்தில் மத்வர் அவங்க காலகட்டத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட எந்த வளர்ச்சியும் கிடையாது. அதை இம்ப்ரவைசேஷன் சொல்லக்கூடிய சின்ன சின்ன மென்மைப்படுத்துதல், நுணுக்கமாக்குதல், அதை விட விளக்குதல் அதுதான் நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் அழியாமல் பாதுகாக்கக்கூடிய முயற்சிகளை மட்டும்தான் பண்ணியிருக்காங்களே ஒழிய அசல் சிந்தனை ஒரிஜினலான ஒரு கால் வைப்பு நடந்ததே கிடையாது. இதுதான் இந்திய சிந்தனையுடைய ஒரு தனித்தன்மைன்னு சொல்லலாம். ஐரோப்பிய சிந்தனை அறிவியலை எதிர்கொண்டு அடைந்த ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷன், ஒரு வெடிப்பு மாதிரியான ஒரு எக்ஸ்பான்ஷன் நிகழாத ஒன்றாக இதை சொல்லலாம். இதனால் இதுக்கு ஒரு தேக்க நிலை இருந்தாலும் கூட இது ஒரு புதிய பாசிபிலிட்டியும் காட்டுது அப்படின்னு நடராஜகுரு சொல்கிறார். அது அறிவியல் சார்ந்த கேள்விகளுக்குள்ளே போகாமல் பியூர் ஸ்பெக்குலேட்டிவ் கேள்விகளுக்கு மட்டுமே ஃபிலாசபியை கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்திய தத்துவம் நமக்கு வழங்குது. ஏன்னா அதில் அறிவியல் உருவான பிறகு உருவான பெரிய கேள்விகள், அந்த அறிவியல் சார்ந்த கேள்விகளுக்குள்ளே அது போகவே இல்லை. அதுதான் இந்த வேறுபாடு தான். நான் 2-3 காணொலியில் அதை சொல்லியிருக்கேன். மேலை தத்துவத்துக்கு கீழே தத்துவத்துக்குள்ள வேறுபாடு என்பது, மேலை தத்துவம் பெரிய அளவில் ஒரு பல கிளைகளாக பிரிஞ்சு போய் ஒரு பெரிய ஏரியாவை கவர் பண்ணியிருக்கு. அந்த அளவுக்கு பெரிய ஏரியாவை இந்திய தத்துவம் கவர் பண்ணலை. அடிப்படையான 3 கேள்விகளுக்குள்ளே தான் திருப்பி அது போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா டோட்டாலிட்டி, ஒட்டுமொத்தம்னு ஒன்று இருக்குது. டோட்டாலிட்டி அதை நீங்கள் பிரகிருதின்னு சொல்லலாம். இயற்கை, பேரியற்கை, மூல பிரகிருதி அப்படின்னா பிரபஞ்சம் அல்லது பிரம்மம், அது ஒரு டோட்டாலிட்டி. இந்த டோட்டாலிட்டிக்கும் அதில் இருக்கக்கூடிய யூனிட், அதாவது பிரகிருதினா பிரகிருதியில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், பிரம்மம்னா அதனுடைய ஒரு யூனிட்டாகவோ அதனுடைய ஏதோ ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஆத்மா. இந்த உறவு என்ன? டோட்டாலிட்டிக்கும் யூனிட்டுக்குமான உறவு என்ன? இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம்? இதில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஏறத்தாழ 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த ஒரு கான்செப்டுக்கு வெளியே எதுவுமே அதிகமாக பேசப்பட்ட கிடையாது. நீங்கள் பார்த்து எது கேட்டாலும் பிரம்மத்துக்கு ஆத்மாத்துக்கான உறவு என்ன, ஜடப்பொருளுக்கும் பிரபஞ்சத்துக்குமான கான்செப்ட் என்ன, இது அதுக்குள்ளே உட்காந்துருக்கா, அதில் அந்த டோட்டாலிட்டின்னு ஒரு எலிமெண்ட் இதில் இருக்கா, அது இதே மாதிரி கோடானு கோடி விஷயங்களை ஒட்டுமொத்தம் அதை பார்க்கணுமா, இந்த கேள்வி மட்டும்தான் இருக்குது. ஆகவே இந்திய தத்துவம் என்பது சின்ன ஒரு ஏரியாவுக்குள்ளே, குறுகலால் ஒரு ஏரியாவுக்குள்ளே நுணுக்கமாக போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதை பயில்வதற்கு மேலை தத்துவம் எந்த வகையில் உதவியாக இருக்கும் என்பது மட்டும்தான் இந்த ஒரு சின்ன உரையில் ஒரு அறிமுகம் பேச விரும்புகிறேன். இப்போ நீங்கள் மேலை தத்துவத்தை பயின்று கொண்டு இருக்கிறதால உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்து வேறு புதிய கேள்வியில் உள்ள கொட்ட விரும்பலை. இதை கற்கிறதுக்கான பேட்டர்ன் என்னங்கிறத பற்றி சொல்லி முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நண்பர்களே, இங்கே அஜிதன் பேசும்போது தத்துவத்தை படிப்பதற்கு 2 வழிமுறைகள் இருக்கிறத சொன்னார். ஒன்று, தத்துவத்தை ஒரு பாடமாக பயில்வது. அந்த பாடமாக பயில்வது என்ன ஆகும்னா, அது ஒரு ஓரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த ஓரம்பத்தில் ஆரம்பித்து கோர் பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்போ நீங்கள் ஒரு டிப்ளமா கோர்ஸுக்கு அதை படிக்கலைன்னா உங்களுக்கு போர் ஆகிடும். லிட்ரேச்சர் படிக்கிறதுக்கு அது உண்டு. நீங்கள் ஆங்கில இலக்கியம் ஒரு எம்ஏ கோர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்த அடுப்பில் சாசர் பாடம் இருக்கும். ஷேக்ஸ்பியர் வர்றதுக்கே ஒரு 6 மாதம் ஆகிடும். சாசர்லாம் மண்ணு மாதிரி இருக்கும் படிக்கிறதுக்கு. இது அவ்வளோத்தையும் படித்து அதுக்கான கேள்வியெல்லாம் படித்து ஓரளவுக்கு தேறி நம்ம லிட்ரேச்சருக்குள்ளே வர்றதுக்குள்ளே எம்ஏ போதும்னு ஆகிடும். இந்த பாடமாக படிக்கிறதுடைய லிமிட்டேஷன் இது. இப்போது நிறைய காணொளிகள் மேலை தத்துவத்தில் சாக்ரட்டிஸ் என்ன சொன்னார், பிளேட்டோ என்ன சொன்னார், அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார், அதுக்கப்புறம் ஒவ்வொன்று என்னென்ன சொன்னாங்க என்பதை சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்திய தத்துவத்தை அப்படி சொல்லிக் கொடுக்கலாம். இந்திய தத்துவத்தையும் சாங்கியம்னா என்ன, நியாயம்னா என்ன, வைசேஷிகம்னா என்ன, யோகம்னா என்ன, அந்தந்த என்னென்ன சொன்னாங்க, அது யாருக்கு எந்த உறவு கொண்டிருந்தது, எந்த மறுப்பு கொண்டிருந்தது, யார் என்ன சொன்னாங்க, அதுக்கு யார் மறுத்தாங்க, இப்படியே அதை சொல்லிட்டு வரலாம். அப்படி கற்றுக்கொண்டு வந்தால் வரக்கூடிய முதல் விஷயம் அஜிதன் சொன்ன போல் நீங்கள் அதை படிக்க அதை மறந்துக்கிட்டே போவீங்க. ஏன்னா அதை நீங்கள் பயன்படுத்தாத ஒரு பொருளை நீங்கள் மறந்துடுவீங்க. அது வெறும் டேட்டா தான். ஆகவே பாடமாக தத்துவத்தை கற்பது என்பது எப்போவுமே
வெறும் தகவல்களாக தெரிந்து கொள்வது தான். தெரிந்து கொள்ளும் அனுபவம் தான் அதில் இருக்குது. நித்திய சைதன்யோட கொட்டேஷன் சொல்ல போனால் தெரிந்து கொண்ட எதுவும் மறக்கப்படும், அதில் சந்தேகமே கிடையாது. பயன்படுத்தப்பட்ட பொருள் மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணது விஷயம் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லாங்கிறது. இன்னொரு வரி எக்ஸ்டெண்ட் பண்ணி சொன்னேன்னா, உங்ககிட்ட வந்து சேரக்கூடிய எந்த கருத்தும் உங்கள்கிட்டருந்து வெளியே போகும். நீங்கள் யோசித்த கருத்து மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்கும். அப்போ இந்த பாடத்திட்டத்தை இப்படி படித்தா நீங்கள் எதையுமே அதில் யோசிக்கலையே, அப்போ அது அப்படியே வெளியே போயிடும். அது அப்படியே ஒரு சொட்டு கூட இல்லாமல் வடிந்து போயிடும். டிகிரி படிக்கவங்களுக்கெல்லாம் தெரியும், டிகிரி படித்து கடைசி நாள் அந்த பட்டத்தை வாங்குகிற அன்னைக்கு அது வரைக்கும் படித்த எல்லாமே சுத்தமாக மறந்து தான் வெளியே வந்திருக்கும். எனக்கு வந்து காமர்ஸில் ஒரு விஷயம் கூட ஞாபகம் இருக்காது. இன்றைக்கு வரும்போது வந்து காமர்ஸை பற்றி அரவிந்த் சொல்லிட்டு இருந்தார். அப்போ தான் எனக்கு மண்டைக்குள்ளே எங்கேக்கோ இதெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வருது. சுத்தமாக மறந்து தான் வெளியே வரும். அப்போ அதை படிக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. அதுதான் இங்கு அஜித்தன் அறிமுகப்படுத்தின வழி. அதனுடைய மையம் கோர் ஏதோ அதில் கொண்டு போய் குதிக்கிறது. நீச்சல் கற்றுக்கிறதுக்கான வழி என்பது பிள்ளையை தூக்கி கிணத்துல போடுறது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அப்படி ஒரு வழி உண்டு. அதில் கையை காலை அடித்து அது கற்றுக்கும். ஆகவே அந்த கோரில் தூக்கி போடுறது ஒரு வழக்கம். அப்போ கோரில் தூக்கி போகும்போது முதல் விஷயம் என்பது பர்ப்ளெக்சிட்டி, அதாவது பதட்டம் தான். ஏன்னா நமக்கு தெரியாத ஒரு உலகத்தில் ஜம்ப் பண்ணிச்சோம், நடு மத்தியில் விழுந்துட்டோம். அப்போ கையை காலை அடித்து ஏதோ ஒன்று ஆகி நாம் ஜம்ப் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த முறையில் தான் நாங்கள் எடுக்கக்கூடிய இந்திய தத்துவமும் சரி, வெஸ்டர்ன் தத்துவம் எல்லாமே இந்த முறையில் தான் கற்றுக் கொடுக்குறோம். அதாவது கோர் இஷ்யூக்குள்ளே தான் முதல்ல கொண்டு போகும். அது உருவாக்கக்கூடிய குழப்பங்கள், சிடுக்குகள், எடுத்த எடுப்பில் எதுவுமே புரியாத ஒரு கன்ஃபியூஷனும், ஆனால் ஒரு பகுதி நம்முடைய உள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று சேலஞ்ச் ஆகிடும். நம்ம நினச்சி வச்சுருக்கக்கூடிய ஒரு உறுதிப்பாடு அசையும். ஆனால் இன்னொரு பக்கம் சுத்தமாக புரியாமலும் இருக்கும். இந்த அசைவு வந்து சிந்தனையை உருவாக்கும். இந்த அசைவு ஒரு தாட்டு, ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணும். அது எப்படிங்கிற கேள்வி உருவாகும். இந்த கேள்வியில் நீங்கள் மூவ் ஆகி போகலாம். உதாரணமாக நீங்கள் இந்திய தத்துவ வகுப்புக்கு வந்தீங்கன்னா எடுத்த எடுப்பிலேயே முதல் நாளிலேயே முதல் 1 மணி நேரத்துக்குள்ளேயே ஒரு கேள்வி தான் அதில் வரும். அதாவது பிரத்யக்ஷம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அறிய முடியாது. கண் முன்னால் இருக்கக்கூடிய பருப்பொருளை, ஐம்புலன்களால் அறியக்கூடிய பொருளை மனிதனால் அறிய முடியாதுன்னு வேதாந்தம் சொல்லுது. ஏன்? ஒரு பொருளை நீ பார்த்த உடனே நீங்கள் அனுமானத்துக்கு தான் போகிறீங்க. இது என்னது அப்படின்னு உங்களுக்கு அடுத்த நாலேஜ் வேணும் இல்லை? இதை நாலேஜாக மாற்றலைன்னா இது எந்த வகையிலும் பயன்படுத்துது. இந்த நாலேஜை எப்படி மாற்றுறீங்க? நீங்கள் அனுமானம், ஊகம் வழியாக தான் மாற்றுறீங்க. இது ஒரு விண்டோ அப்படின்னு ஒரு முடிவுக்கு நீங்கள் வரீங்கன்னா, விண்டோ எப்படி இதை முடிவுக்கு வரீங்க? அப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது. அதுதான் சுருதின்னு சொல்கிறாங்க. முன்னால் இருந்த அனுபவத்தை வச்சு அனுமான வழியாக ஒரு பொருளை புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ அடிப்படை நாலேஜுடைய அடிப்படை என்பது கண் முன்னால் இருக்கக்கூடிய பொருள் அல்ல, ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜ் தான். இதை முதல் தத்துவத்தில் முதல்ல சொன்ன உடனே இது ஒரு தலைகீழ் வீடியோ. இந்த மேஜை இங்கே இருக்குது, ஆனால் மேஜை நீங்கள் அறிய முடியாது. உங்களுக்கு உள்ள ஒரு முன்னறிவு இல்லைன்னா இந்த மேஜை நீங்கள் அறிய முடியாது. முன்னறிவு கொஞ்சம் கூட இல்லைன்னா ஒரு பொருளை இங்கே அறியவே முடியாது. நாலேஜ் அது மாறவே மாறாது. இது ஒரு பர்ப்ளெக்சிட்டியை கொடுக்கும். அது எப்படின்னு ஒரு பதற்றத்தை கொடுக்கும். சில சமயம் நான்சென்ஸாக தெரியும். ஆனால் இதுதான் தத்துவங்களுக்கு இருக்கான சரியான வழி. அதனுடைய கோர் பாயிண்ட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டில் போகிறது. இப்போது இந்த வகையான கல்வி இருக்கு இல்லையா, தத்துவத்தில் இந்த வகையான கல்வியை கடந்த 100 ஆண்டுகளாக மேலை சிந்தனை மரபு தான் டெவலப் பண்ணி எடுத்திருக்கு. அதனால்தான் மேலை சிந்தனை மரபு வழியாக கீழே சிந்தனை இன்றை கற்றுக்கொள்வது இன்னும் எஃபெக்டிவாகவும் சரியானதாகவும் இருக்குது. எது உங்களுடைய உண்மையான பிரச்சனையோ அந்த பிரச்சனையிலும் தத்துவத்தை கற்றுக்கொள்ளுங்க. எது இன்றைக்கு உண்மையில் பிரச்சனையோ அந்த இன்றைய பிரச்சனையிலும் தத்துவத்துக்குள் போகலாம். ஏன் அத்வைத வேதாந்த கல்விக்கு நீங்கள் ஒரு மரபான மடத்தில் போனீங்கன்னா கொஞ்ச நாளில் அது சலித்து போய் அவங்க அதில் விலகி வந்துடுறாங்க. பெரிய உண்மையிலே அறிஞர்கள் எடுக்கக்கூடிய வகுப்பு கூட சலிப்பு விட்டுது. ஏன்னா கோர் பிரச்சனைகள் அவங்க வரமாட்டாங்க.
அதை வந்து ஒரு டெக்ஸ்டாக மாற்றி ஒரு பாடமாக மாற்றி அந்த பாடத்தை நடத்துவாங்க. பிரம்மம், ஆத்மா, ஜீவாத்மாவும் பிரம்மாவும் உண்டா வேறுபாடா, இதுக்கு பிரம்மசூத்திரம் என்ன சொல்லுது, உபனிஷத்தில் என்ன சொல்லப்படுது, அவரோட ஒவ்வொரு சூத்திரமாக எடுத்து நீங்கள் படிச்சுட்டே போகலாம். பெரும்பாலும் ஒரு மூல நூலை உரை கொடுக்குறதா மரபான வழக்கம். இந்த விசிஷ்டாத தத்துவங்கிறதுக்குன்னு போட்டிங்கன்னா ராமானுஜர் பாஷ்யத்தை ஸ்ரீபாஷ்யத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு ஒவ்வொன்றா உரை சொல்லுவாங்க. அந்த உரை வந்து ஒரு தெரிந்து கொள்ள அனுபவத்தை அளிக்கும். நீங்கள் 6 மாதம் கற்றுக்கிங்கன்னா 6வது மாதம் படிக்கிறது 5வது மாதம் படிக்கிறது கூட சம்மந்தம் இருக்காது, டோட்டலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ நீங்கள் படித்தங்க திருப்தி தான் உங்களுக்கு வரும். அப்போ அடிப்படையில் தத்துவம் என்பது நடைமுறை சார்ந்த உங்களுடைய அடிப்படை பிரச்சனையிலேருந்து ஆரம்பிக்கும். இப்போ இந்த வகுப்பில் இப்போ தொடக்கத்தில் அஜிதன் நடத்தின போது ஏன் வந்து இந்த கோரில் ஆரம்பிக்கிறோம் அப்படி சொன்னார். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய மேஜர் சிக்கலாக இருக்கக்கூடியது கான்சியஸ்னஸ்னால் என்ன, அது எப்படி எமர்ஜ் ஆச்சு, இந்த பிரபஞ்சத்துடைய கான்சியஸுடைய இடம் என்ன, இந்த பிரபஞ்சம் கான்சியஸ் இணையும் போது ஒன்றாகவும் கான்சியஸ் இல்லாத போது இணையாத போது வேறொன்றாக இருக்கு என்றால் ஒளியை பற்றி சொன்னது போல கான்சியஸ்னஸ் இருக்கும்போது அது இப்படி இருக்குது, கான்சியஸ் இல்லாத போது வேறொரு ஆக்டிவிட்டி அதுக்கு இருக்குது. அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துடைய யாப்புன்னு சொல்லுவேன், பிரபஞ்சத்துடைய கன்ஸ்ட்ரக்ஷனில் எனக்கு ஒரு ரோல் இருக்குது, பார்வையாளனுக்கு ஒரு ரோல் இருக்குது. அது வெரி க்ளோஸ் டு அத்வைதா. அது இவன் இல்லைன்னா அது கிடையாது. வெரி க்ளோஸ் டு சாங்கியம். புருஷன் இல்லைன்னா பிரபஞ்சமே கிடையாது. இந்த பிரபஞ்சத்துடைய நெசவு டெக்ஸ்சரில் புருஷன் ஒரு முக்கியமான எலிமெண்ட், கான்சியஸ்னஸ். அவன் இல்லைன்னா பிரகிருதி நிற்க முடியாது, பிரகிருதியால் தன்னிச்சையால் அது நிற்க முடியாது. அதனுடைய கேரக்டர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே புருஷன் தீர்மானிக்கிறான். இப்போ இது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையாகி நீங்கள் அதுக்குள்ளே போனீங்க தான் சுவாரஸ்யத்தை கொடுக்குது. அதே போல் கான்சியஸ்னஸ், பயாலஜிக்கலாக நாங்கள் ஒரு கான்சியஸ்னஸ் பற்றி சொன்னாருங்க. இன்றைக்கு மூளைனா என்ன, கேஜ் அப்படின்னு ஒரு முக்கியமான கேஸ் உண்டு. யூடியூப்பில் கூட சரி விக்கிபீடியாவில் கூட அவரை பற்றி இருக்குது. அவருடைய மண்டைக்குள்ளே ஒரு கடப்பாறை போல் புத்தி இது வழியாக வெளியே வந்துருச்சு. அதை எடுத்துட்டாங்க. அவர் உயிர் பிழைச்சார். மூளையில் 1/3 செதஞ்சு போச்சு. ஆனால் எஞ்சின மூளை 100% வேலை பார்த்தது. அப்போ எப்படி அது மூளைன்னா என்ன, அது ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. கம்ப்யூட்டர் ஒரு 3 உடஞ்ச மிஞ்ச போய் ஒர்க் பண்ணாது. அப்போ அது ஒரு நீர்த்துளி மாதிரி தான் வச்சுக்கணும். கொஞ்சம் போனாலும் அதே ஸ்டேஸ் தான், அதே ஸ்ட்ரக்சர் தான் அது அடையுது. அப்போ அது பிரெயின் அல்ல, பிரெயினிங் அப்படின்னு இவர் சொல்கிறாரு, ஆலிவர் சாக்ஸ் சொல்கிறார். பிரெயின் சொல்ல முடியாது, ஒரு ஹேப்பனிங், ஒரு பிரெயினிங் தான், ஒரு சுடர் போல தான். அப்போ கான்சியஸ்னஸ் நான் ஜெயமோகன் நினச்சிருக்கிறது என்ன, செல்ஃப் அப்படின்னு நான் ரொம்ப காலமாக சொல்லிட்டு வந்தேன் என்ன, பர்சனாலிட்டி நாம் நினச்சிட்ருக்கிறது என்ன, எனக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்குது, எனக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது, எனக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது இன்னும் சொல்லக்கூடியது என்ன. இந்த கேள்வியில் நீங்கள் இங்கே மாடர்ன் ஃபிலாசபிக்குள்ளே போக முடியும். அப்புறம் ஹியூமானிட்டி ஒட்டுமொத்தமாக திங்க் பண்ணிகிட்டு இருக்குது. நாம் என்ன நினச்சிட்ருக்கோம், இந்த தாட் வந்து அப்ஜெக்டிவ் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். மனிதகுலம் சிந்திச்சிட்டு இருக்கு. ஆனால் மனிதகுலம் எது அவங்களுக்கு சாத்தியமான சிந்தனையை தான் நடத்திட்டு இருக்கா. இந்த அப்பால வெளிய சிந்தனைகள் இருக்க முடியுமா? ஒரு சிந்தனை வந்து ஒரு சர்க்கிளுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளப்படனால தான் சிந்தனை அக்செப்ட் ஆகுது. போஸ்ட் மாடர்னிஸ்டுகள் வந்து சயின்ஸ் மேலே சொல்லக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு, சயின்ஸுடைய எந்த தியரியுமே பீர் சர்க்கிளால் ஏற்கப்படுறதுனால அது உண்மை. அப்படி அதுக்கு வெளியே உள்ள தியரி அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது தொடர்ந்து சயின்ஸில் வந்து இந்த பைத்தியக்காரர்கள்னு சொல்லக்கூடிய ஃப்ரீக் சோர்ஸ் வந்து இந்த சர்க்கிளுக்கு வெளியே நின்று தான் ஒன்று சொல்லி அடி வாங்கி வெளியே தள்ளப்பட்டுகிட்டே இருப்பாங்க. இவங்களை பற்றின ஒரு கான்சியஸ்னஸ் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அதான் அவர் வந்து காண்டுலேருந்து தொடங்கலாம். காண்டு தான் இந்த கான்சியஸ்னஸ்ங்கிற விஷயத்தை முதல்ல பேசினவர். வெஸ்டர்ன் தாட்டில் அவர் முக்கியமான ஆள். அப்படி இந்த கோருக்குள்ளே நம்ம போகிறோம். இந்த வகையான அணுகுமுறை தான் இந்திய சிந்தனையை கற்பதற்கு மிக சரியாக உதவும். அதாவது சங்கரர் என்ன சொன்னார், அல்லது பாதராயணர் என்ன சொன்னார், பெரியவங்க என்ன சொன்னாங்க, இந்த ஆட்டிடியூடு வந்து இந்திய சிந்தனையை கற்பதற்கு இன்றைக்கு உதவாது.
இன்றைக்கு வரைக்கும் இந்திய சிந்தனையோட பெரிய பிரச்சனை என்பது அது மதத்துடைய ஒரு பகுதியாக இருக்குங்கிறதா. ஆகவே மத தலைவர்களால் அது கற்பிக்கப்படுகிறது, மத பண்டிதர்களால் கற்பிக்கப்படுது. வழி வழி வந்த ஞானம், பெரியோர்கள் ஏற்றுக்கொண்ட ஞானம், சைவ சித்தாந்த பொறுத்தல சிவபெருமானே சொன்ன ஞானம். இப்படி நம்ம கற்கும்போது தத்துவத்தை கற்கவே முடியாது. வெஸ்டர்ன் பர்செப்ஷனில் இந்திய தத்துவத்தை பார்த்திங்கன்னா முதல் விஷயம் அந்த வழி வழி வந்தது, பெரியவங்க சொன்னது, ரொம்ப காலமாக நம்பப்பட்டது, நம்ம கற்பிக்கக்கூடிய ஒரு மேலே நம்ம பக்தியோடு இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது இங்கிற அந்த ரெவரன்ஸை நம்ம விட்டுறோம். அதனால தான் நாங்கள் அடுத்தோட இந்திய தத்துவ வகுப்புகளில் வெஸ்டர்ன் ஃபிலாசபி எப்படி கற்றுக் கொடுக்கோ அதே மாதிரி தான் கற்றுக் கொடுக்குறோம். அதில் முதல் விஷயம் அந்த ரெவரன்ஸ் கிடையாது, 100% அந்த மரியாதைகள் ஒன்றும் கிடையாது. ஆகவே இது அவங்க என்ன சொன்னாங்கங்கிற எங்களுக்கு நமக்கு முக்கியம் கிடையாது. சங்கரர் சொன்னால் அல்ல ராமானுஜர் சொன்னால் அது உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையும் கிடையாது. சங்கரருடைய வழி வந்தவர்களாகி இப்போது ராமானுஜ மரபை சார்ந்த ஒருவர் விசிஷ்டாத்வைத கற்க போனாருன்னா அதில் அவருக்கு ஏதாவது சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு, அவருக்கான சுதந்திரம் உண்டா? அவருக்கு ராமானுஜர் இப்படி தப்பாக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன வேதாந்தி ஒருவர் சங்கரருடைய இந்த பார்வை தவறாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? சங்கரர் தவறு செய்ய மாட்டார். அப்போ சங்கரர் சொன்னதை நாம் எப்படி சரியாக புரிஞ்சுக்கொள்வது? இது மட்டும்தான் இந்திய சிந்தனையில் இருக்குது. மேலே சிந்தனை மரபுடைய வரும்போது நம்ம இந்த ரெவரன்ஸ் அந்த மரியாதையை நீக்கி விடுகிறோம். அப்போ நமக்கு இருக்கிறது ஃபிலாசபி மட்டும்தான். இந்த ஃபிலாசபி அணுகிறதுக்கு இப்போ நமக்கு என்ன இப்போதைய பிரச்சனை இருக்கோ, இன்றைக்கு நம்மளை ஹாண்ட் பண்ணக்கூடிய கேள்விகள் இருக்கோ, இந்த கேள்வியிலிருந்து நம்ம அதுக்குள்ளே போகலாம். உதாரணமாக ஒரு சிம்பிளான கேள்வி இருக்குது. இப்போ இங்கே இருந்து ஒரு ஜெயமோகனும் ஒரு பசுமாடும் ஒரு வௌவாலும் ஒரு தவளையும் ஒரு சிட்டுக்குருவியும் வெளியே பார்க்கும் என்றால் இவங்க பார்க்குறது ஒரு பிரபஞ்சம் கிடையாது. நாம் பார்க்குற பிரபஞ்சத்தை பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்கக்கூடிய பசுமாடு பார்க்குறது இல்லை. அதனுடைய 3 டைமென்ஷன் இன்னும் டெப்த்து கொண்டது, அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்குது. சிட்டுக்குருவி அது வந்து ரவுண்டு பிரபஞ்சத்தை பார்க்குது, அது கண்ணு 100 அது 360 டிகிரி வியூவில் அது பார்த்துட்டு. அதனுடைய பிரபஞ்சமே வேறு, அதனுடைய பிரபஞ்சத்தில் 3D கிடையாது. அது என்ன பார்க்குன்னு நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. அதனுடைய நம்ம வருஷனை தான் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். தவளை வந்து ஒரு சின்ன நீர்த்துளிக்கில் உள்ள தெரியக்கூடிய விஷயம் தான் பார்க்குது, மூமெண்ட்ஸை மட்டும் தான் பார்க்கும். ஸ்டில்லாக இருக்கிற தவளையால் பார்க்க முடியாது, டைனோசர் போல். அப்போது உண்மையில் நாம் வெளியே பார்க்கக்கூடிய அந்த பிரபஞ்சம் உண்மையில் என்னது? அது என்னுடைய பிரபஞ்சம் தானே, பசுமாவுடைய பிரபஞ்சம் இல்லை, இல்லை தவளையோட பிரபஞ்சம் இல்லை, வௌவாலுடைய பிரபஞ்சம் இல்லை. அப்போ பிரபஞ்சம்னா என்ன? இந்த கேள்வியோட நீங்கள் அத்வைத வேதாந்தக்குள்ளே போனீங்கன்னா அது வந்து ரெலவெண்டான தியரியாக இருக்குது. அது உண்மையில் ஒரு ஷாக்கிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுது. இந்த எக்ஸ்பீரியன்ஸை விளங்கி கொள்வதற்கு தத்துவத்துக்குள்ளே போகலாம். அப்படி போனால் தத்துவம் வந்து புதிய புதிய வாசலை திறந்து கொடுத்துக்கிட்டே போகுது, புதிய புதிய சாத்தியங்களை கொடுத்துக்கிட்டே போகுது. அதாவது ஒரு வரிய அர்த்தம் எடுத்துக்கல சொல்கிறேன், ஒரு நூலை புரிந்து கொள்வதுக்கு அது. அதாவது பாதராயணருடைய பிரம்மசூத்திரத்தில் ஒரு வரி 3 வார்த்தை தான், எதை சார்ந்திருக்கின்றனவோ அது, அவ்வளோதான். லிட்ரல் டிரான்ஸ்லேஷன், எதை சார்ந்திருக்கின்றனவோ அது. சூத்திர வடிவில் இருக்குது, சூத்திரம் தெரியும் இல்லையா? ஒரு ஹோல் சிந்தனையை குறைந்தபட்ச வார்த்தையில் வாக்கி மெமரி பண்ணி வைக்கிறதுக்காக. ஏன் அது சுருக்கமாக இருக்குன்னா ஒரு மேடையில் நான் கோட் பண்ணுறதுக்காக வந்தேன். ஒரு விவாதத்தில் அந்த சூத்திரம் எது சார்ந்திருக்கோ அது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே ரிலேட்டிவானது. இதனுடைய அப்சல்யூட்டாக எது இருக்கோ அது, அதான் பிரம்மத்துக்கு அது கொடுக்கக்கூடிய வரையறை. எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டிவ். இஃப் எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டிவ், தேர் ஷுட் பி சம்திங் அப்சல்யூட். தட் அப்சல்யூட் இஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் பிரம்மம். இதில் என்ன ஏதாவது எவ்வளோ தெளிவாக இருக்குது. ஆனால் நீங்கள் உரைகளை எடுத்து பார்த்தீங்கன்னா பக்கம் உரையை வச்சுக்கோங்க, 16 பக்கத்துக்குள்ள இந்த 3 வார்த்தைக்கு உரை இருக்குது. அது கடவுள் இங்கே அனைத்தையும் படைத்திருக்கிறார். துன்பப்படும் போது கடவுளை நோக்கி தான் உயிர்கள் எல்லாம் அலறுகின்றன. கடவுள் வந்து அவருக்கு உதவி செய்கிறார். யானை வந்து முதலை பிடித்த போது ஆதிமூலமே என்று கத்திய போது ஆதிமூலம் வந்து அந்த யானையை கொன்றார். அந்த ஆதிமூலத்தை தான் பாதராயணர் வந்து இங்கே
சொல்கிறார். இப்படி ஒரு 15 பக்கத்து உரை வச்சுருக்காங்க. நான் வந்து தமிழில் எழுதப்பட்ட பிரம்மசூத்திர உரைகள் 8 உரைகளை ரெஃபர் பண்ணேன். 8 உரையுமே வெரி ஆப்வியஸான இந்த லைனுக்கு இவ்வளவு நான்சென்ஸான உரை எழுத வச்சுருக்கேன். ஏன்னா அது ரிலீஜனுக்குள்ளே இருக்குங்கிறார். இந்த வரியை மதத்துக்குள்ளே கொண்டு வந்து அதுங்கிறத கடவுளாக சொல்ல வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருக்குது. எதை எண்ணி நாம் பக்தி செலுத்துகிறோமோ அது என்று வாதராயணர் சொல்கிறார். இது சுகவரேசனுடைய உரை. இங்கே எங்கே பக்தி வருது? இதை எங்கே பக்தி வருது இல்லை? ஆகவே முற்றிலும் புதிய ஒரு வகையில் நம்மால் மூல நூல்களையே படிக்க முடியும். அது சைவ சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, ஸ்ரீபாஷ்யமாக இருந்தாலும் சரி, எதையுமே ஃபிலாசபி மட்டுமாக படிக்க முடியும். அதுதான் அடுத்த கட்டம். அதாவது இந்திய ஃபிலாசபி என்பது ரிலிஜியனுடைய ஒரு பகுதியாக, ரிலிஜியஸ் தாட்டாக தான் இன்றைக்கி நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை பியூர் ஃபிலாசபியாக நம்மளால் பார்க்க முடியும். பார்த்தா அது குறையாது, கூடத்தான் செய்யும். பியூர் ஃபிலாசபியாக அதை மாற்றும்போது அதனுடைய தீவிரமும் அதனுடைய ப்ராக்டிகாலிட்டியும் பல மடங்கு கூடத்தான் செய்த வழியாக கொஞ்சமே குறையாது. இப்போ நான் சொன்னதிலே பாருங்கள், உங்களுக்கு எது கன்வின்சிங்காக இருக்குது? எதை சார்ந்திருக்கின்றனோ அதுங்கிற வார்த்தையை நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய பிரம்மம் அல்லது அல்லது அதுங்கிறது எவ்வளோ பிரம்மாண்டமாக ஒன்றா இருக்குது. ஆனால் அது ஒரு எல்லாருக்கும் எல்லாரும் ஆபத்துக்கு கூட்டாக வந்து நிற்கக்கூடிய ஒரு ரஜினிகாந்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது எவ்வளோ சிம்பிளாக போகுது. அப்போ ஃபிலாசபிக்கலாக பார்க்கும்போது மேலை தத்துவத்தை எப்படி பார்க்குறோமோ அதே போல் கீழே தத்துவத்தை பார்த்தோம்னா கீழே தத்துவம் இன்னும் பெருசாகவும் இன்னும் நுட்பமானதாகுது. அப்படி நம்முடைய ஹோல் டெக்ஸ்ட்டுக்குமே ஃப்ரெஷ்ஷான ரீடிங் கொடுக்க வேண்டிய ஒரு காலம் வந்திருக்கு. அப்படி ஒரு கிளாஸே தமிழ்நாட்டில் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கேரளாவில் நான் நித்யாவுடைய குருகுல மரபில் ஃபிலாசபி மட்டும் எடுக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. ஓரளவுக்கு ராமகிருஷ்ண மடத்தில் சிலர் சங்கதானந்தா அந்த மாதிரியான சிலர் வந்து அந்த மாதிரியான வகுப்புகள் எடுக்கிறாங்க. ஆனால் மற்ற எல்லா இடத்துலையுமே அது ரிலீஜியஸ் ஃபிலாசபியாக மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கப்படுது. அப்படி அன்றி படிப்பதற்கான ஒரு வழியை மேலை தத்துவம் அளிக்குது. மேலை தத்துவத்தை கற்கும் முறை, மேலை தத்துவத்தை அப்படியே அப்ளை பண்ண நான் சொல்லலை. மேலை தத்துவத்தை கற்கக்கூடிய ஒரு முறை இருக்குல்ல. இப்போ இங்கே அஜித்தை நடத்தக்கூடிய வகுப்புடைய இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, ஜஸ்ட் என்ட்ரி இன்டு தி ஹார்ட் கோர் ப்ராப்ளம். ஃபிசிக்ஸு, பயாலஜி உட்பட எல்லாமே இந்த சப்ஜெக்டிவிட்டி அல்லது செல்ஃப் அல்லது கான்சியஸ்னுங்கிறத எப்படி அணுகுது, இது உருவாக்கக்கூடிய 21ஆம் நூற்றாண்டில் இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன, இந்த ப்ராப்ளத்தை நம்ம எங்கேருந்து ஆரம்பித்து எங்கேருந்து புரிஞ்சுக்கலாம். இது மேலை தத்துவம் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்லுது, இதுதான் தத்துவத்தை புரிஞ்சுக்கிற சரியான வழி. அதே பார்வையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருவர் இன்றைக்கு இந்த பிரச்சனை, இதே சப்ஜெக்டிவிட்டி, இதே செல்ஃப், இதே இண்டிவிஜுவலிசம் அல்லது இதே கான்சியஸுங்கிற பிரச்சனையை அங்கே எடுக்கலாம். அண்மையில் நான் ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தேன். கீதையுடைய ஒரு ஸ்லோகத்தில், கீதையில் ஆத்மா என்று சொல்லப்படக்கூடிய எல்லாத்தையுமே அந்த வார்த்தையை மட்டுமே, ஆத்மாங்கிறத மட்டும் கான்சியஸ்னஸ்னு திருத்தி நீங்கள் டெக்ஸ்ட்டை படிச்சிங்கன்னா பயங்கரமான ஒரு டெக்ஸ்ட் வரும். நீங்கள் ஆத்மான்னு சொன்ன உடனே நாம் உயிர் உடலுக்குள்ளே உரையக்கூடியது, ட்ரெடிஷ்னலாக கடவுள்கிட்ட கடைசியாக போய் சேரக்கூடிய ஒன்று. இப்படி ஒரு சிம்பிளஸ்ட் ரிலீஜியஸ் வெர்ஷன் கொடுக்கும்போது கீதை ரொம்ப கீழே வருது. கீதையை திருப்பி படிக்கும்போது ஆத்மான்னு வரக்கூடிய எல்லா இடத்துலையும் வந்து செல்ஃப் அல்லது கான்சியஸ்னஸ் என்று போட்டு பார்த்தீங்கன்னா அது பயங்கரமான டெக்ஸ்ட் வரும். அதனுடைய பொய்டிக்னஸே ரொம்ப ஜாஸ்தியாகும். இப்படி ஒரு வாசிப்பை தான் நான் உத்தேசிக்கிறேன். இந்த ப்ராப்ளத்தை நம்ம எடுக்கலாம். இந்தியாவிலிருந்து இப்போ இந்த மேலை தத்துவ வகுப்பில் இங்கே கான்சியஸ்ங்கிற ஒரு புள்ளியிலேருந்து இந்த தத்துவ அஜிதர் ஆரம்பிக்கிறார். அது கொடுக்கக்கூடிய ஒரு நாம் எப்படி அதை குறிப்பு வகையில் உருவச்சிருக்கிறோம், அது ஒரு ஸ்டாட்டிக்காக உருவச்சிருக்கிறோம். ஆனால் அது இந்த பிரபஞ்சம் அது எதை பார்க்குதோ அதை க்ரியேட் பண்ணுது, எதை பார்க்குதோ அதை அது க்ரியேட் பண்ணுது. அப்புறம் தன்னைத்தானே அது க்ரியேட் பண்ணிக்குது, கலெக்டிவாக க்ரியேட் பண்ணிக்குது. அப்போ இது என்னது என்ன பார்க்க ஆரம்பித்து ஒரு தத்துவத்துக்குள்ளே பரவாயில்ல. இதே கொஸ்டினோட இந்திய தத்துவத்துக்குள்ளே வரலாம். ஆத்மாங்கிற வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கான்சியஸ்னஸ்ன்னு போட்டு இந்திய தத்துவத்தை படிங்க, அது வேற ஒன்றா மாறுது. அது கொடுக்கக்கூடிய டெப்த்து வேறு. சரி, இன்னொரு கேள்வின்னு வச்சுங்க. ஹோல்ங்கிறது இல்லை,
யூனிட்ங்கிறதுக்கு என்ன ரோல் இருக்க முடியும் என்று மட்டும் பாருங்கள். பிரம்மம் ஜீவாத்மான்னு பார்க்க வேண்டாம், அந்த வார்த்தைகள் கொடுக்கக்கூடிய ரிலீஜியஸ் அர்த்தங்களை ரத்து பண்ணிவிட்டு ஹோல் என்பது யூனிட்டுக்குள்ள எப்படி டிசைட் ஆகுது, யூனிட் ஹோலை எப்படி டிசைட் பண்ணுது. இந்த கேள்வியோட பார்த்தீங்கன்னா அது டோட்டலாக வேறு ஃபிலாசபி வருது. இந்த வகையான படிப்பு தான் இந்திய தத்துவத்தை அதனுடைய முழு டெப்த்தோடு புரிந்து கொள்வதற்கு உதவும். அதனால தான் மேலை தத்துவம் கீழே தத்துவத்தை படிப்பதற்கான மிகச்சிறந்த வழிமுறையை அளிக்குது. இப்போ இதுக்கு தடையாக இருக்கக்கூடிய மனநிலை என்ன, நாம் மேலை தத்துவத்தில் இதெல்லாம் கிடையாது, கீழே தத்துவம் ரொம்ப தூய்மையானது, உயர்ந்தது. இது தமிழ்நாட்டில் இந்தியாவில் ரிலீஜியஸ் ஃபிலாசபி பேசக்கூடிய அத்தனை பேருமே வைக்கக்கூடிய பிராக்கானம் உண்டு. இதெல்லாம் வெள்ளக்காரனுக்கு புரியாது, இதெல்லாம் அவன்கிட்ட கிடையாது, இதெல்லாம் நம்மள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. சைவ சித்தாந்தம் பேசக்கூடிய ஒருத்தர் என்ன சொல்லுவார், இதெல்லாம் வேறு எங்கேயுமே கிடையாது, அது உண்மை கிடையாது. ஓரளவுக்கு இந்திய தத்துவத்தை தெளிவாக படித்தவன் ஒரு நல்ல ஆசிரியரோட மாணவன் எடுத்து சொல்கிறோம். நம்முடைய ஃபிலாசபி உலக தத்துவத்துடைய பரப்பில் ஒரு சின்ன பகுதி தான். அதை ரெலவன்ஸ் இன்றைக்கி இருக்கான்னு கேட்டால் இனிமே தான் ரெலவெண்ட் ஆக்கிக்கணும். இப்போ கிட்டத்தட்ட அது டெட் ஃபோர்ஸ் இல்லாத இருக்குது. அதை உயிர் புலாக ஆக்கி இந்திய உலக சிந்தனையுடைய ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். நம்ம சிந்தனை எழுப்பக்கூடிய எல்லா கேள்விகளையும் வேறு கோணத்தில் இன்னும் விரிவாக, இன்னும் அகலமாக, இன்னும் ஆழமாக, இன்னும் காம்ப்ளிகேட்டடாக மேலை தத்துவம் அணுகியிருக்கு. இப்போ இந்த வகுப்பில் நீங்கள் மேலை தத்துவத்துடைய ஒரு அறிமுக உரையை கேட்கும்போது வரக்கூடிய இவ்வளோ சிக்கல் எதுவுமே இந்த தத்துவத்தை கற்கையில் வராது. அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இல்லை, ஏன்னா அவ்வளோ ஒரு விரிவும் இல்லை. ஏன்னா 600 ஆண்டுகள் நம்மளோட ஃபார்வேர்டில் முன்னாடி இருக்காங்க. ஜெர்மான் தத்துவம் தொடங்குற இடத்துலேருந்து அவங்க நம்ம நிப்பட்டிட்டோம். அதுக்கப்புறம் ஜெர்மானி தத்துவத்துடைய ஒரு பெரிய காலகட்டத்துக்கு பிறகு அதுலேருந்து ஃப்ரெஞ்சு பிரிட்டிஷ் தத்துவம்லாம் வந்த பிறகு உட்காந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக நம்ம அவ்வளவு ரெலவெண்ட்டான, அவ்வளவு அப்டேட்டான, அவ்வளோ ஒரு நவீனமான இடத்துல இல்லை. ஆனால் நம்முடைய பர்செப்ஷனில் நமக்கு சில தனித்தன்மைகள் இருக்குது. நம்முடைய மரபு நமக்கு சில ஒரிஜினல் பார்வையில் உருவாக்கியிருக்கு. அதை இந்த சமகாலத்தில் கொண்டு வந்து பொருத்தும்போது அதுக்கு முக்கியத்துவம் வருது. அந்த சமகாலத்தில் கொண்டு பொருத்துறதுக்காக தான் மேலை நாட்டு தத்துவத்தை கற்கக்கூடிய அதே பேட்டர்ன் நமக்கு அப்ளை பண்ணணும். அது நமக்கு உதவும். என்னுடைய தரப்பை தெளிவுபடுத்திட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். வெஸ்டர்ன் ஃபிலாசபி எப்படி ஃபிலாசபி மட்டுமா கற்கப்படுதோ, எப்படி இஷ்யூ பேஸ்டாக கற்கப்படுதோ, அடிப்படையான ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் சார்ந்த கேள்விகளாக, அந்த கேள்விகளுக்கான விடைகளாக அணிக்கப்படுதோ, அப்படி இந்திய தத்துவத்தை கற்கணுமே ஒழிய முன்னோர் சொல், மூத்தோர் சொல், மதத்தின் பரப்பு, புனிதமானது, வேறெங்கும் இல்லாதது, அருளி செய்யப்பட்டது, கடவுள்கிட்ட நேரடி வந்ததுன்னு கற்கக்கூடாது. அப்படி கருவது அந்த தத்துவத்தை இல்லாமல் பண்ணிடும். அந்த ரெலவெண்ட் கொஸ்டின்ஸை மாற்றி கற்கிறது தான் இந்திய தத்துவத்தில் நான் கற்றுக் கொடுக்குறோம். இந்திய தத்துவ வகுப்பில் வந்தவங்க இங்கே இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும், எடுத்தெடுப்பில் அது ஃபிலாசபி மொத்தமாக தான் கற்றுக் கொடுக்கும். அப்புறம் அதனுடைய டயலெக்டிக்ஸ், மெட்டீரியலிசம், ஐடியலிசம், அதையே சொல்லிக் கொடுக்குறோம். இதில் இன்பாடி கற்கும்போது வரக்கூடிய சில இடர்களை மட்டும் சொல்லலாம். ஒன்று, மேலே கீழே தத்துவத்தில் சொல்லக்கூடிய சில வார்த்தைகளுக்கு சமானமான ஐடியாக்கள் இங்கே இருக்குது, அதுக்கு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இங்கே இருக்கும். அந்த வார்த்தை உடனே அங்கே கொண்டு போடக்கூடாது, அவ்வளோதான். உதாரணமாக ஐடியலிசம்னு ஒரு வார்த்தை இங்கே இருக்குது. இந்தியன் ஐடியலிசம் இன் இந்தியன் ஃபிலாசபி அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அப்படி நிறைய நூல்கள் எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய அகடமிஷியா முழுக்க அப்படி நூலாக இருக்குது. ஆனால் நடராஜகுரு அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தணும்னா ஃப்ரெஷ்ஷான ஒரு வார்த்தையை காயின் பண்ணி பயன்படுத்தணும் அப்படிங்கிற. ஏற்கனவே இங்கே போடுறதுக்கு சமானமான சிந்தனை இருக்கும்போது அதுக்கு இங்கே போட்டுறக்கூடாது. அது அந்த மைக்ரோ டிஃப்ரென்ஸை இல்லாமல் பண்ணி நம்முடைய அசல் தன்மையை அழிச்சிடும். அதை பண்ணக்கூடாது என்று அவர் சொல்கிறார். அது நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தரப்பாக இருக்குது. அப்போ கடைசி அடுத்த கேள்வி இருக்குது, அதை சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன். இப்போது ஃபிலாசபி மட்டுமாக இந்திய தத்துவத்தை கற்கணும் என்று சொல்லும்போது சாமானியர்கள், சாதாரணமான மத நம்பிக்கையாளர் கேட்கக்கூடிய கேள்வி, மத கொள்கையை அதை கற்றுக்கிட்டா அதை என்னால் கடைப்பிடித்து ஒழுகக்கூடிய ஒன்றாக மாற்றிக்கொள்ள முடிகிறது இல்லையா? ஒரு மத தத்துவத்தை மத தத்துவமாக கற்றுக்கொண்டால் அதை கடைப்பிடித்து ஒழுக வேண்டிய ஒரு வாழ்க்கை கொள்கையை என்னால் மாற்றிக்கொள்ள முடியும். ஒரு வைஷ்ணவாக, சைவகனாக இருக்க முடியும். சைவ சித்தாந்தத்துக்கு கூட நான் ஒரு சைவ சித்தாந்தி, என்னுடைய டே டு டே லைஃப் முழுக்க சைவ சித்தாந்தத்துக்குள்ளே வந்துடுது.
மாறாக நீங்கள் சொல்கிற மாதிரி அது பியூர் ஃபிலாசபியை படித்தோம்னா அது என்னுடைய லைஃபுக்கு கனெக்ட் ஆகலையே, அது எனக்கு ஒரு நாலேஜாக மட்டும்தானே இருக்குது. இது ஒரு ரெலவெண்ட்டான கேள்வி தான். இந்த கேள்வியை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். ஃபிலாசபியாக கற்றுக்கும்போது அது ஒரு நாலேஜாக அல்லது ஒரு தெளிவாக மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஒரு ரிலிஜனாக கற்கும்போது அது எனக்கு வழிகாட்டலாகும், அன்றாட வாழ்க்கையாக ஆகுதே. அப்போ நான் எதுக்கு அதை ஃபிலாசபியை மாற்றணும்? அதுக்கான ஆன்சர் இவ்வளோதான். நீங்கள் ஒரு மத கொள்கையாக ஒரு ஃபிலாசபியை படிச்சிங்கன்னா அதில் ஆப்ரேட் ஆகக்கூடியது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் அதை உங்களுக்கு வாழ்க்கை முறையாக மாற்றி கொடுக்குதே ஒழிய லாஜிக்கல். நீங்கள் தத்துவமாக கற்றீங்கன்னா அதுங்க லாஜிக்கலாக கற்றுக்கிறீங்க. மத நம்பிக்கையாக கற்கும்போது நீங்கள் அதை நம்பி ஏற்கிறீங்களே ஒழிய நீ கன்வின்ஸ் ஆகலை, நம்பி ஏற்கிறீங்க. நம்பி ஏற்று வாழ்க்கையை மாற்றிக்கிறீங்க. நான் ஒரு சைவ சித்தாந்தி வைஷ்ணவன் சொல்லிக்கிறீங்க. ஆனால் இந்த நம்பிக்கை என்பது 20th செஞ்சுரிக்கு பிறகு முழுசாக சாத்தியம் இல்லாத இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம நம்முடைய எஜுகேஷன், நம்முடைய வாழ்க்கை முறை காரணமாக நம்ம எதையுமே 100% நம்பி ஏற்கக்கூடியவர்கள் அல்ல. அப்படி 100% நம்பி ஏற்கக்கூடிய யாராக இருந்தால் அவங்க ஏற்று வாழ்வதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ நமக்கு முடியாது. அப்போ யாருக்கு தத்துவம் வேணும்னா, என்னால் நம்ப முடியுது, நான் நம்பி அதை ஏற்கிறேன், எனக்கு மாற்று தேவையில்லை, 100% எனக்கு ஏற்பு இருக்குன்னா அவனுக்கு தத்துவம் தேவையில்லை. ஆனால் எனக்கு கேள்வியில் தான் இருக்குது, கன்வின்சிங் ஆன்சர் தான் எனக்கு வேணும், எனக்கு ஃபெய்த்து கிடையாது, ஃபெய்த்திலான ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள விரும்பலை என்று சொல்லக்கூடியவங்களுக்கு தத்துவம் தேவை. அவங்களுக்காக தான் இதை தத்துவம் மாற்றணும்னு சொல்கிறேன். எல்லாருக்காகவும் இந்த தத்துவம் மாற்றணும்னு சொல்லவே இல்லை. அத்தனை சைவர்களும் சைவ சித்தாந்தத்தை ஒரு தத்துவமாக மட்டும்தான் பயில வேணும்னு சொல்லவே இல்லை. சைவமாக படிஞ்சு சைவமாக விபூதி அடிச்சுட்டு இருக்கிறதுல ஒரு முரண்பாடும் கிடையாது. அது அவங்களுடைய இயல்பு. ஆனால் அதில் ஒருவனுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கேள்வி இருக்கவன் தத்துவத்துக்குள்ளே தான் வர முடியும். அவன் சைவ சித்தாந்தத்தையோ வைஷ்ணவத்தையோ ஃபிலாசபியாக தான் அணுகணும், கேள்வியாக தான் அணுகணும், இர்ரெவரன்ஸோட தான் அணுகணும், கன்வின்சிங் ஆன்சருக்காக தான் தேடணும், டயலெக்டிக்கலாக இதையும் ஏற்பையும் மறுப்பையும் கற்றுக்கொண்டு தான் அணுகணும். அப்போ தான் அவனுக்கு அந்த கிளாரிட்டி வரும். ஆக 20ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிற நவீன கல்விக்குள்ளே வந்த நாம ஃபிலாசபி தவிர வேறு எதாலும் நம்முடைய தாகத்தை தணிக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். நம்மளோட பெரும் பகுதிக்கு நம்ம கன்வின்சிங் ஆன்சர் தான் நமக்கு தேவைப்படுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பு, நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள்னு சொன்னால் அது வெறும் வசனமாக தான் நமக்கு இருக்குது. நம்பு ரட்சிக்கப்படுவீர்கள் என்று தான் எல்லா மதமும் சொல்லும். அப்படி இல்லை, எனக்கு ஆன்சர் தேவை, கன்வின்சிங் ஆன்சர் தேவை. எனக்கு என்னுடைய மண்டைக்குள்ள கூட கான்சியஸ்னஸ் என்ன, அதுக்கு இந்த காஸ்மோஸுக்கான உறவு என்ன, இதை பற்றின தெளிவு தான் எனக்கு தேவை. அந்த தெளிவை நானே கற்று தெளிவ வேண்டியிருக்கு, நானே புரிந்து கொண்டு நானே அடைய வேண்டியிருக்கு, என்னுடைய பாதையை நானே உருவாக்க வேண்டியிருக்கு. இன்னொருத்தர் போட்ட வழியில் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது என்று சொல்லக்கூடியவங்களுக்கு தத்துவம் தேவை. அப்போ தத்துவம் யாருக்கு தேவைன்னா, தன்னுடைய வழியை தானே உருவாக்கி தார்ச்சரித்து போகக்கூடியவங்க. ஏற்கனவே எல்லாரும் போகக்கூடிய வழியில் நானும் ஆட்டோமேட்டிக்காக ஒழுகி போவேன்னு சொல்லக்கூடிய மாசுக்கு தத்துவம் தேவையில்லை. ஆனால் இந்த சிறுபான்மையினருக்கு இந்திய தத்துவத்தை தத்துவம் மட்டுமாக கற்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதற்கு மேலை தத்துவத்தை எப்படி கற்கிறோமோ அதுதான் சரியான வழியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.